ஹார்ட் பீட் வெப் சீரிஸ் 3 வந்து சீக்கிரமே டெலிகாஸ்ட் ஆக போகுது. அதுக்கான ஷூட்டிங் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஹார்ட் பீட் சீரிஸ் 1ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஷார்ட்டாக ஒரு வீடியோவில் சொல்லிடுறேன். இங்கே ஒரு மெயின் ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க, ஆர்கே ஹாஸ்பிட்டல்ஸ்னு. இதோட சீஃப் டாக்டர் வந்து ரதி, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து தேவ். அவங்க டாக்டர் கிடையாது. இவங்களுக்கு 2 குழந்தைங்க, சித், திவி அப்படின்னு ஒரு பையனும் ஒரு பொண்ணும். இப்போ இந்த சீஃப் டாக்டர் ரதி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு லவ் பண்ணியிருப்பாங்க. சின்ன வயசாக இருக்கும்போது, அதாவது 14 வயசாக இருக்கும்போது ஒரு லவ் பண்ணி அவங்களுக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கும். ஸோ அந்த குழந்தைய அவங்க அப்பா வந்துட்டு ஒரு அனாதாசிரமத்தில் சேர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க லைஃப்பில் மூவ் ஆன் ஆகி தேவ கல்யாணம் பண்ணி இப்போ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் டாக்டராக இருக்காங்க. அந்த குழந்தை தான் ரீனா, அந்த கதையோட ஹீரோயின். அவங்க கூட ஒரு 4 டாக்டர்ஸ் கூட சேர்ந்து இன்டர்னாக இந்த ஹாஸ்பிட்டலே ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரதி மேம் தான் அவங்களோட அம்மா அப்படிங்கிறது. கூட இருக்கிற 4 இன்டர்ன்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீனா கூட இருக்கிறவங்க ராக்கி, தேஜு, நவீன், குணா. இதில் ராக்கி வந்து ரீனாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. தேஜுங்கிறது ஒரு பொண்ணு. அவங்க கொஞ்சம் வசதி கம்மியான பொண்ணு, ரொம்ப பெரிய கனவுகளோடு உள்ளே வந்திருந்தாங்க. பட் ஒரு சில தப்பு பண்ணதுனால அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து டெர்மினேட் ஆகிருப்பாங்க. அடுத்ததான் நவீன் வந்து அவர் இதே மாதிரி எம்என்எம்னு இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஓனரோட பையன். பட் அந்த ஹாஸ்பிட்டல் இப்போவே திவாலாகிற நிலைமையில் இருக்குது. அந்த நவீனோட அண்ணா தான் மதன். அவர் தான் இந்த கதையோட மெயின் ஆன்டகனிஸ்ட் மாதிரி. அதுக்கு அடுத்து இன்னொரு இன்டர்ன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணா. இவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்டரோட சன் தான் இந்த இதில் இருக்கார். இவர் வந்து ஒரு சீனியர் டாக்டர் அனிதாங்கிறவங்கள லவ் பண்ணுவார் இந்த குணாங்கிறவர். அப்புறம் கதையோட ஹீரோ அர்ஜுன்கிறவர் வந்து யாருன்னா ஆர்கே ஹாஸ்பிட்டல் சிஇஓவோட பையன். ஸோ அவர் தான் அடுத்தது அந்த ஆர்கே ஹாஸ்பிட்டல் ஓனர் வந்து இறந்து போனதுக்கப்புறமா யார் அடுத்த சிஇஓ ஆகுறதுங்கிற டைமில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ரீனா தன்னை நம்பி சொன்ன விஷயம், அதாவது ரீனாவோட அம்மா தான் ரதி மேம் அப்படிங்கிற விஷயத்த போட்டு உடச்சிருவார். ஒரு சின்ன குழந்தையவே நீங்கள் பொறுப்பாக பார்த்துக்கல, நீங்கள் எப்படி இந்த ஹாஸ்பிட்டலில் பொறுப்பாக பார்த்துப்பீங்க, ஸோ நான் தான் சிஇஓ இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கடைசி நிமிஷத்தில் போட்டு உடச்சிருப்பாரு. போட்டு உடைச்சதுனால ரீனா அர்ஜுன் கூட பேசாமலே ஆயிருப்பாங்க. அது வரைக்கும் ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் லவ்வர்ஸாக இருந்திருப்பாங்க. பட் தன்னை நம்பி சொன்ன விஷயத்த அப்படி ஓப்பனாக போட்டு உடச்சி நம்ம அம்மாவோட மானத்தை வாங்கிட்டானே அப்படிங்கிறதுனால அவங்க வந்துட்டு என்னென்னா பேசுகிறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதோடு இந்த ஃபஸ்ட்டு சீரிஸ் முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போது அந்த ரதி மேமை வந்து தேவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா, ரீனாவோட உண்மையான அப்பா யார் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு போகிறது தான் அடுத்த ஸ்டோரி. இப்போ வந்து ரீனா வந்து அர்ஜுன் கூட பேச மாட்டேன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அதோட இந்த ஃபஸ்ட்டு சீரிஸ் முடியுது. ஸோ செகண்ட் சீரிஸும் நான் எல்லா எபிசோட்ஸும் போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.